அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜ்ஞாத்தம் பவதீதி அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் எந்த ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதாகும் அப்படின்னு சௌனகர் அங்கீரஸ்ட கேட்குறார். அந்த கேள்விக்கு பதிலாகவும் இந்த உபனிஷத் கருத்துடைய சாரமாகவும் தான் கடவுள் வாழ்த்தில் 2வது குறள் அமைஞ்சிருக்கு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழா அரியனின் அப்படிங்கிறது 2வது குறள். தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்காதவர் கற்ற கல்வியினால் பெறும் பயன்தான் என்ன? இதுதான் இதனுடைய பொருள். பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் தோணுறது. ஆனால் அந்த வாலறிவன்கிற வார்த்தையில் தான் ரொம்ப ஆழமான விஷயங்களை பார்க்குறோம். வாலறிவன்கிறதுக்கு அகராதியிலையும் விக்கிபீடியாலையும் ரெஃபர் பண்ணினா வால் என்ற வார்த்தைக்கு கிரேட்னஸ், அபண்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். வாலறிவன்கிற வார்த்தைக்கு காட் ஆஸ் பியூர் இன்டெலிஜென்ஸ், பேரறிவாளன், கடையிலா அறிவு பெற்றவன், அறிவு வரம்பற்றவன் அப்படின்னு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறச்சே பேரறிவுனா என்ன, தூய அறிவுனா என்னன்னு நமக்குள்ள கேள்வி வருது. இயற்கையாகவும் முழு நிறைவாகவும் ஐயம் திரிபர இருப்பது தான் தூய அறிவுன்னு ஒரு விளக்கமும் கிடைக்கிது. அறிவுக்கு அழிவில்லை, ஆக்கமும் இல்லை. அறிவுக்கு அறிவல்லது ஆதாரம் இல்லை. அறிவே அறிவை அறிகின்றது என்றிட்டு அறைகின்றன மறை ஈறுகள் தாம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் எதையும் சாராத சுதந்திரமானது தான் அறிவு அப்படிங்கிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் லைஃப் டிவைன் நூலில் வேதாந்திக் நாலேஜ் பற்றி சொல்கிறச்சே மானுட அறிவு 2 விதமான செயல்பாடுகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறார். ஒன்று, கலவையாக நம்ம புலன்களால் நாம் பார்த்தது, கேட்டது, படித்தது, அதனால் தெரிஞ்சின்றது, புரிஞ்சின்றது, இதையெல்லாம் சார்ந்தது. நமக்கே தெரியும் இது நமக்கு முழு அறிவை கொடுக்கறதில்ல. பல விஷயங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ங்கிற கேட்டகரியில் தான் இந்த அறிவு வருது. ஸோ இந்த அறிவுக்கு நிச்சயமாக ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. இன்னொரு அறிவு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் புலன்களையெல்லாம் கடந்து, மனத்தை கடந்து நுட்பமாக இருக்கிற பியூர் ரீசன், தூய அறிவு அப்படின்னு அவர் சொல்கிறார். அது நாம் உள்ளுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறது. இது ஏட்டுக்கல்வியினால் தெரிஞ்சிக்கக்கூடியது இல்லை. இதைத்தான் நம்ம முதல்ல பார்த்த முண்டக்க உபனிஷத் செய்யுளும் சொல்கிறது. வேதங்கள், சாஸ்திரங்கள், இலக்கண இலக்கியங்கள் இவற்றை பற்றிய அறிவு, அதை பற்றின தெரிஞ்சுக்கிற கல்வி அபராவித்யா. நடைமுறை வாழ்க்கையை வச்சு சொல்லணுன்னா நம்ம படிக்கிற ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன்னு புலன்களால் அறிந்து கொள்ளக்கூடிய எல்லா கல்வியும் அபராவித்யா. ஆனால் இது எல்லாத்துக்கும் மூல காரணமான ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் இல்லாமல் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த அத்தனைக்கும் மூல காரணமான பரம்பொருள் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பராவித்யா. அப்படி சிந்தித்து பார்க்கறச்சே தான் நம்ம கண்ணு முன்னால் விரிஞ்சு கிடக்கிற இந்த உலகம், பிரபஞ்சம், வானம், நட்சத்திரம் இதெல்லாம் எப்படி வந்தது, யார் காரணம்ங்கிற கேள்விக்கு எல்லாம் வல்ல அந்த தெய்வம், அந்த பேரிறைமைங்கிறது தவிர வேறு என்ன பதில் இருக்குது நம்மக்கிட்ட? அப்படிப்பட்ட பேரிறைமையை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. அதுதான் வாலறிவு. அதனால்தான் வள்ளுவரும் அந்த வால் அறிவினை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். அதை படிக்கலைன்னா மற்றதை நம்ம எவ்வளோ படித்தாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறார். நிஜம்தானே? எந்த படிப்பாக இருந்தாலும் அந்த படிப்பு மேலே இருக்கிற நமக்கு உண்மையாக இருக்கிற ஒரு ஆர்வம் காரணமாகவும் அதில் கிடைக்கிற ஆனந்தம், சந்தோஷம், அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். இல்லை அந்த படிப்பினால் கிடைக்கிற வேலை, அதனால் கிடைக்கிற நமக்கு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸு, அந்த சந்தோஷத்துக்காகவும் நம்ம படிக்கலாம். எல்லாமே ஆனந்தத்துக்காக தான் செய்கிறோம். நம்மளோட அல்டிமேட் எய்ம் ஆனந்தம்தான். ஆனால் இந்த ஆனந்தம் எல்லாம் எட்டர்னல் கிடையாது. நிரந்தரமான ஆனந்தம் அந்த பரம்பொருள் தான். அதனால் அவரை தெரிஞ்சுக்க படிக்கணும். கையை காலை பிடிச்சாவது படிக்க அட்மிஷன் வாங்குற மாதிரி பரம்பொருளையும் காலை பிடிச்சி தான் கற்றுக்கணும். அவர் நமக்கு தந்த புலன்களை வச்சு தான் படிக்கணும். புலன்களால் வெளி உலகை கண்டு கழித்து வாழ பழகிட்டோம் நம்ம. அதே போல் அதே புலன்களால் உள்ளேயும் போய் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம்னு அவர் பெருமைகளை கேட்டு வாயார பாடி மனத்தால் சிந்திக்கணும். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பத்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகலிரவான்னு அபிராமப்பட்டர் சொன்னது போல அந்த திருவடிகளை தொழுவது தான் நாம் செய்ய வேண்டியது. அந்த திருவடிகளை தொழ புலன்களை கடந்த சுய அறிவும் உள்ளுரை ஞானமும் அப்பர் சுவாமி பாடியது போல் கண்டேன் மலர்த்திரு பாதம், கண்டறியாதன கண்டேன்னு தூய அறிவின் தரிசனம் கிடைக்கும்.
विदिता किल शास्त्रसुधा जलदे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं शरणं பவசங்கரதேசிகமே சரணம். அறியப்பட்ட எல்லா சாஸ்திரங்களுக்கும் திருப்பார்க்கடல் போன்றவரே, மேன்மை பொருந்திய உபனிஷதங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவரே, தங்களின் பரிசுத்தமான திருவடிகளை இருதயத்தில் தியானிக்கிறேன். நீரே என அடைக்கலமாக இருப்பீர் அப்படின்னு வணங்குவோம். மேலும் பார்ப்போம்.